அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த நாளில் அன்பின் வாழ்த்துக்கள். நம் பாடத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பாய் அழைக்கப்பட்டு, கிறிஸ்துவினால் போதிக்கப்பட்டு, அவருடைய ராஜ்யத்திலே அழைக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த நாளிலே பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் அன்பும் சமாதானம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இது இந்த நாளில் கூட யோவான் சுவிசேஷம் 6:45 இறை வார்த்தை இதை வாசித்து நம்ம இதுக்குள்ளாக கீழ்ப்படுதல் என்ற சப்ஜெக்ட் கீழே போகலாம். எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். யாரு? 1,44,000 பேர் மட்டும் இல்லை, எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு இருக்க போகுது. ஆனால் இப்போ எல்லாருக்கும் போதிக்கப்பட்டிருந்தா எல்லாம் தெரிந்திருப்பாங்களே. அப்போ இன்னைக்கு விக்கிரக கோயிலே இருந்திருக்காது. அப்புறம் இன்னைக்கு யாருமே புறஜாதி தெய்வத்தையோ இல்லை மற்ற சில காரியத்தையோ சூரியனை கும்பிடுறது இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்களே. அப்படின்னா இல்லை, இது அவங்களுக்கான வாய்ப்பு இல்லை. இது நம்மளுக்கான ஒரு விசேஷித்த அழைப்பு. சகோதரியே, சகோதரனே, கடைசி நேர அழைப்பு. இப்போ ஒபே பண்ணி தான் ஆகணும். நாம கிறிஸ்துக்கு ஒபே பண்ணணும். யாருக்கோ ஒபே பண்ணி நம்ம வேலையில் நமக்கு மேலதிகாரிக்கு ஒபே பண்ணுறோம்ல, அதெல்லாம் வேலையில் மட்டும் அது. ஆனால் நம்முடைய ஜீவனை காத்துக்கொள்ள, நம்முடைய ஜீவ அதிபதியை சுதந்திரித்து கொள்ள, நம்முடைய வாழ்க்கை இந்த மரணத்தை மேற்கொண்டு யுகமாக நாம் மகிழ்ச்சியாக வாழ வேணுமா? நம்ம எல்லாருக்கும் அதுதானே ஆசை. எல்லாருக்கும் ஆசை தானே. இந்த உலகத்தில் நான் நிம்மதியாக இருக்குன்னா ஒரு சொத்து வாங்கிட்டு நல்ல வீடு கட்டிட்டு நல்ல ஒரு பெரிய நிலைமையில் இருந்துட்டா நிம்மதி வந்துடுதா? ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு கீழே இருக்கிறவங்க என்ன நினைப்பான்? சைக்கிள் ஓட்டுறவன் கார் ஓட்டுறவனை பார்த்து அது வாங்கணும்னு ஆசைப்படுவான். இல்லை பைக்கை பார்ப்பான். பைக் ஓட்டுறவன் கார் வாங்கினா சந்தோஷம்னுவான். கார் ஓட்டுறவன் ஒரு ஹெலிகாப்டரு அப்படின்னு நினைப்பான். ஆனால் அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நிம்மதி கிடைக்குமா? பணம் நிறைய சேர்த்து வச்சா நிம்மதி கிடைக்குமா? இல்லை பிரியமானவர்களே, வாய்ப்பில்லை. அப்படியெல்லாம் ஒரு இயல்பான வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட முடியாது. பிசாசு நயவஞ்சகமாக அங்கேயும் ஒரு கேம் பண்ணி விட்ருவான். சரிங்களா? அந்த பணத்தை மேலேயே ஆசை வச்சு அந்த பணத்தை இழக்க செய்து அவனை மாய்த்து கொள்ள கூட செய்வான். நாம் யாரால் போதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? நம்மளுக்கு டீச்சர், நம்ம ஸ்கூலில் உட்காந்துக்கிறோம், நம்மளுக்கு டீச்சராக இயேசு கிறிஸ்து போதிச்சுட்டு இருக்கார். நம்ம ஒபே பண்ணணும். எப்படி பண்ணணும்? அவருடைய சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிஞ்சா நாம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், உத்தம 100% மைண்டோட பண்ணணும். பாருங்க, நம்ம அந்த உலகத்தில் வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க? நம்முடைய மேலதிகாரி சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யணும். தேவனும் அதை அனுமதிச்சிருக்காரு. உங்களுடைய அதிகாரிக்கு கீழ்ப்படிந்து நட. வேலையில் அண்டர்லைன் பண்ணிங்க, வேலையில் மட்டும். அதே மாதிரி உலகத்தார் ஒரு சில ஓனருங்க இருப்பாங்க, ஒரு சில ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க. அவங்க தன்னுடைய இச்சைக்காக தாங்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு ஒரு நல்ல தேவ பிள்ளை கிறிஸ்தவங்கன்ற சில ஒரு காரியத்தை கூட அந்த போதகர் எழுதி வச்சிருக்காரு. அவங்கள கூட அந்த அவருக்கு இச்சைக்காக பணத்தை, அவங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு சில சிறிங்கிட்ட, அவங்ககிட்ட என்ன பண்ணுவாராம்? பணத்தை கொடுத்து உனக்கு இதை தர அதை தரேன்னு கொடுத்து தன்னுடைய இச்சைக்கு கூப்பிட்டு அவங்களுடைய ஆவிக்குரிய லைஃபைவே சில பேர் கெடுப்பாங்களாம். இது சாத்தானால் போதிக்கப்பட்டவர்களுடைய குணம். அந்த இடத்துல நம்முடைய தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலக ஆசி அழிந்து போகக்கூடியது. இந்த உடம்பு தேவன் தங்கும் ஆலயம், தேவன் குடியிருக்கிற ஒரு பரிசுத்த மகிமை வீடு. இதை நான் கெடுத்து போட்டுறக்கூடாது. கெடுத்தா தேவன் எனக்கு எடுத்து போட்டுருவார்ன்ற பயம் இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, சூப்பரேருக்கு பயப்படுற பயம் கூட, நம்ம சூப்பரேரு இல்லை ஒரு வேலை செய்கிற அதிகாரிக்கு கிடைக்கிற அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை பயம் கூட தேவனுக்கு கொடுக்கறதில்ல சில பேர்.
நம்ம அப்படி இருக்கிறோமா? சில பேர் பாருங்க, தனக்கு கிடைக்க போற ஆசைக்காக தன்னுடைய உடம்ப விற்கிறாங்க. பிரியமானவர்களே, யாரால போதிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க நீங்க? நாம அதிகாலையில் எனக்கு இமான் பிரதர்னு ஒருத்தர் சொன்ன இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுவாராம், அதிகாலையில் ஜாகிங் போவாராம். ஜாகிங் போகும்போது எல்லாம் சொல்லுவாங்களே, என்னப்பா ஜாகிங் போகிறேன்னு. அவர் ஜாகிங் போகிறதுக்காக போல, அங்கே தேவனுடைய வார்த்தையை யூடியூப்பில் யாரோ பேசிகிட்டு இருப்பாராம். அதை உள்ள அப்படியே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒரு அப்படியே கேட்டுனுப்பாராம். கேட்டு அது எப்படி கேட்பாராம், ஒரு யூடியூப் எடுத்தாருன்னா அவர் சொல்லித்ததுனால தான் நானும் இப்போ பேசுகிறேன் சகோதர சகோதரிகளே. அவர் சொல்லி கொடுத்தது தான். அவர் என்ன பண்ணுவாரா, ஜாகிங் போகும்போது அங்கே அந்த யூடியூப்பில் இப்போ ஒரு மோசையை பற்றியோ இல்லை அன்னை மரியாள் பற்றியோ இல்லை தேவனுடைய ஆழமான சத்தியத்தில் வேதத்தில் மறைந்திருக்கிற ஊமையுடைய ஆழத்தை பற்றியே கேட்கணுன்னா யூடியூப்பை ஆன் பண்ணிவிட்டு அதை காது கிட்ட வச்சுன்னு அப்படியே வாக்கிங்கில் நடந்துனே போகும்போது அப்படியே கேட்டுனே போவாராம். அந்த வாக்கிங் போகும்போது அப்போது ஒரு 5 நிமிஷம் கேட்பாராம். கேட்டுட்டு அதை ஆஃப் பண்ணிவிடுவாராம். அப்புறம் ஏன்னா அவருக்கு நம்மளை ஃபுல் மைண்ட், அவர் சொல்கிறாரு எல்லாத்தையும் ஒரு பேசுனதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட்டு என்ன பேசினார்றதை மறந்துடுறேன் நான். அதனால் 5 நிமிஷம் பேசிட்டு அந்த 5 நிமிஷத்தில் தேவன் அவருக்கு சொன்ன விஷயம் வேற, எனக்கு என்ன சொல்கிறார், எனக்கு என்ன இந்த நாளில் பாடத்தை தரார் அப்படின்ட்டு அவர் யோசிப்பாராம். யோசிச்சுட்டு அது உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் திருப்பி 5 நிமிஷம் போட்டு கேட்பாராம். அது போட்ட உடனே அதை மெயினில் ஏற்றிப்பாராம். அதை இப்போ பாருங்கள், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படி பண்ணுற மாதிரி அந்த இமான் பிரதர் பண்ணாராம். அப்படி பண்ணோம் அவர் என்ன பண்ணாராம், சத்தியத்தில் நடந்தாராம். என்ன பண்ணாரு, தேவனுக்கு உபய பண்ணுற விஷயம். இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லை, நீங்கள் இப்போ ஆழமாக தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்களே, ஒரு அரை மணி நேரம் தான் நம்ம கேட்குறோமா இல்லையா? அப்போ கேட்கும்போது என்ன பண்ணுறாரு, காது உள்ளவன் கேட்க கடவான். மத்தேயு 13 சொல்லுவார், காது உள்ளவன் கேட்க கடவான். அப்போ இந்த உலகத்தில் எல்லாருக்குமே காது இருக்கு, எல்லாருமே தெரிஞ்சிருக்கலாமே, ஏன் தெரிந்தல? காது உள்ளவன் கேட்கிற காது உள்ளவன்ல, சத்தியத்தை கேட்கிற காது உள்ளவனுக்கு மட்டும்தான் தேவன் சத்தியத்தை சொல்லுவார். இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான நம்மளை தெரிஞ்சு கொண்டு நம்மளை போதிக்கிறாராம். நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, நாம் ஞானத்தோடு இந்த உலகத்தில் பேசுறது எப்படி, ஞானத்தோடு எப்படி நடக்கிறது, ஞானத்தோடு தெய்வ பயத்தோடு எப்படி நாமோ இந்த வார்த்தையை கேட்கறது அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், நாம் இது பண்ணும். அது அந்த இமான் பிரதர் அது மாதிரி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அந்த யூடியூப் அந்த வார்த்தை வருது இல்லை, தேவனுடைய வார்த்தை மட்டும் சொல்கிறேன். இதுக்காக யூடியூப்ன்றதுனால மற்றதெல்லாம் பார்த்துடாதீங்க. நம்முடைய நேரத்தை ரீல்ஸ் மூலமாக சாத்தான் வஞ்சித்து இழுத்துருவான். ஏன்னா தேவனை பார்க்கக்கூடாதுன்னு தான் அவன் விக்கிரகத்தை வச்சுட்டான். உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கக்கூடாதுன்னு தான் அவன் விக்கிரகத்தை பொண்ணு கண்ணுக்குட்டி அன்னைக்கு பாபிலோனில் வச்சான், அங்கே வனாந்தரத்தில் வச்சான், இஸ்ரேல் ஜனங்களில் மாறுபாடானவங்களை பேச வச்சான். இன்றைக்கி நம்மளை என்ன பண்ணுறான், ஃபேஸ்புக் ஒன்று தான் கொல்லிக்கட்டை, இந்த செல்லு மட்டும்தான் கொல்லிக்கட்டை. இன்றைக்கி பாருங்கள், சின்ன பசங்க கூட பெற்றவங்களுக்கு அடங்குறதில்ல, செல்ஃபோனை கொடுத்துட்டா அடங்கிடுதுங்க. இன்றைக்கி அது என்ன பண்ணுது, அதில் இருக்கிற ஆபாச விஷயங்கள், அதில் இருக்கிற கேடான காரியங்கள் அவனுடைய தலைமுறையை கெடுத்துட்ருக்கு. சாத்தான் பயன்படுத்துகிற பெரிய ஆயுதம் மொபைல் ஃபோன். தேவனோட பிள்ளைங்க அதை நிதானித்து அறியணும். வழிகளில் நின்று பூர்வ பாதைகளை எதுன்னு தெரிஞ்சிடுவோன்னு நீதிமொழில சொன்ன மாதிரி, எது இந்த யூடியூப்பில் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படின்னு. இதுதான் நம்ம அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பயத்தோட கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சூப்பரருக்கு பயப்படுறோம், சபைக்கு சண்டேல தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு தெய்வ பயம் இல்லாமல் வீட்டில் தூங்கிட்டு இருக்கோமே. தேவனுடைய கண்கள் அங்கே உலாவிட்டு இருக்கு. நம்முடைய கண்கள் இந்த பாருங்க, உலகத்தில் எத்தனையோ பேரை பார்க்க முடியல, கண்ணு தெரியாதவன். ஐயோ எனக்கு வழி தெரிஞ்சிருந்தா நான் பைபிள் படிச்சிருப்பேனே. காது கேட்காதவன் சொல்கிறான், எனக்கு காது இருந்தால் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருப்பேனே. நடக்க முடியாதவன் சொல்லுவான், எவ்வளோ தூரம் அது, நான் நடந்து போய் கூட பேசியிருப்பேன், என்னால் நடக்க முடியலே அப்படின்னு அவன் ஏங்குறான். கை இல்லாதவன் அதை பெரட்டி பார்க்கறது, எனக்கு கை இல்லையே, ஆனால் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார்ல, இன்னமும் கொடுக்கல, இன்னமும் தரல. ஏங்க எல்லாத்தையும் தரேன்னு தானே சொல்கிறார் அவரு.
வேத வசனத்தை நீ காது கொடுத்து கேளுன்னு யூடியூப்ல இப்போ பேசுறாருல அவருடைய வார்த்தை தான். நாங்கள் ஒரு கரண்டி எடுத்து போகிற கரண்டி, நான் இல்லைன்னா இன்னொரு கரண்டியை வச்சு தேவன் பேசி போயிடுவேறாரு. கழுதியை வச்சு பேசியிருக்காருல்ல என்னாகமத்தில். பிலேயாமுடைய கதையை படித்து பாருங்க. கழுதியை வச்சு பேசுகிறாரு. கழுதியை வச்சு வசனம் இருக்கு, யாரும் போய் சொல்ல முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த பத்திரிகைகளை வேணா அடிச்சு விடலாம். அவங்களாம் கதை 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 புராணத்தில் தெய்வம். நம்மளது அப்படி கிடையாது. பேசுகிற தெய்வம், காண்கிற தெய்வம். நீ யோசிக்கிற, நீ அடுத்து உதட்டில் என்ன பேச போறன்றது அவருக்கு தெரியும். நீ அடுத்த நாள் என்ன பண்ண போறன்றது தெரியும். இப்போ எந்த நினைப்போடு நீ கேட்டுனுக்கிற, நாம கேட்டுனுக்கிறன்றதும் நம்ம அப்பாவுக்கு தெரியும்னா நம்முடைய வார்த்தைகள் எப்படி ஜாக்கிரதையா இருக்கும். ஜாக்கிரதையா பேசணும். நம்ம சூப்பரருக்கு பயப்படுற பையன் தேவனுக்கு இல்லையே. தேவன் ஓய்வு நாள் பரிசுத்தமாக யூஸ் பண்ண சொல்லிக்கிறார்ல, அந்த 1 மணி நேரம் கொடுக்கறதுக்கு கூட என்ன தயக்கம்? ஏன் தயக்கம்? அப்பாவோட வார்த்தை தானே. அவர் பரலோகத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக உனக்கு அவருடைய வார்த்தையை ஒருத்தர் தேவனுடைய போதகர் மூலமாக, உன்னுடைய அண்ணன் மூலமாக, உன்னுடைய சகோதரன் மூலமாக, உன்னை நெருங்கின ஒரு உறவு மூலமாக பேசும்போது ஏன் தயக்கம்? தயவு செஞ்சு போய் கேளுங்க. தயவு செஞ்சு கேளுங்க. வாரம் 1 மணி நேரம் இந்த யூடியூப்பில் வர்றது டெய்லி ஒரு 1/2 hour. நம்மளுக்கு 1/2 hour இல்லையா? 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம். ஒரு 1/2 hour கேட்டுட்டு நம்ம கிறிஸ்துவுக்காக நம்முடைய காதை கொடுக்கலாமே. கிறிஸ்துவுடைய வார்த்தைக்காக நம்முடைய காதை கொடுக்கலாமே. இந்த வேத வசனத்தை பாரு. தமிழ் படிக்க தெரியல, கொஞ்ச நேரம் இந்த இருக்கிற ஒரு 10 வரி இருக்கும், 12 வரி, அதை உக்காந்து படிங்களேன். இல்லை ஒரு அதிகாரம் படித்து என்னோட தேவன் பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்கலாம்ல. கேட்டால் பேச மாட்டாரா? தேவன் அப்படியே லாட்ஜில் இருக்கிற பாஸ்டருக்கு தரிசனம் பண்ணுறாருன்றாங்களே, அதெல்லாம் வேஷம். அவங்க தன்னை பெருமைப்படுத்திக்கோசரம் அப்படி பண்ணுறாங்க. நீ அதிகாலையில் முட்டி போட்டு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, இன்னைக்கு இருக்கிற பலவீனம் இதெல்லாம் விட்டுட்டு, அப்பா என்னை கேட்க முடியல இந்த வார்த்தையை, அப்பா நான் கண்ணீரோட கதறேன்ப்பா, எனக்கு இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்கப்பான்ட்டு கிறிஸ்து மூலமா நீ ப்ரே பண்ணா, நீ ஒபே பண்ணா, உன்னை அர்ப்பணிச்சா, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுறது இல்லைன்றாரு. எங்க இருக்கு வசனம்? யோவான் 6:37. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில். அப்ப என்ன அர்த்தம்? என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், 44வது வசனம், அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். இதுதான் கடைசி நாள். 7000 வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 7000 வருஷம் 2000, இப்போ இது 2026, சரிங்களா? அப்போ 7000 சொல்கிறோமே, என்ன கணக்கு? 4000 வருஷம் பழைய ஏற்பாடு எழுதுனது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 2000 வருஷம், சரிங்களா? 3600 பழைய ஏற்பாடு, 400 வருஷம் அந்த இடைப்பட்ட கேப்பு. இப்போ 2000 இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து போனதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 7000 வருஷம் ஸ்டார்டிங்கில் இருக்கிறோம். கரெக்டாக இருக்கும் அந்த கால்குலேஷன். தானியல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள், நம்ம வருகிற வருடத்தில் அதை பார்க்கலாம். அப்போது பாருங்கள், அப்போ புரியுது, அப்போ புரியும். இப்போ நம்ம கடைசி நாளில் இருக்கிறோம், கடைசி நாளில் எழுப்புறார். அப்போது என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து அனுப்பிச்ச நம்முடைய யாவே தகப்பன் உன்னையும் என்னையும் இன்னைக்கு இழுத்துட்டுக்கிறார். இழுத்துட்டு கூட்டின்னு வந்து ஒரு ஸ்கூலில் உட்கார வச்சுக்கிறார், கிளாஸ் ரூமில். இதுதான் அது, இந்த கிறிஸ்துவனுடைய வைராக்கியமான வேத மாணவர்கள் தான். அப்போ இங்கே உட்கார வச்சு இயேசு கிறிஸ்து பாடம் எடுத்துனுக்கிறார். நம்ம ஒபே பண்ணுறோமா? ஒபே பண்ணா நம்முடைய சுய சித்தத்தை சாவடிக்கணும். எனக்கு எல்லாத்தையும் செய்யுது, பொண்ணும் வெள்ளியும் அவருது. பொண்ணான குணத்தை நீ வாங்கினா இந்த உலகத்தின் ஆசையை மட்டும் இல்லை, உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை மகிமையா தருவார். நீங்க அனுபவிச்சு பாருங்க, ருசித்து பாருங்க. உன்னுடைய ஒரு கெட்ட பழக்கத்தை விடுங்க, ஒரு கெட்ட குணாதிசயம் உங்ககிட்ட பலவீனமா சீண்டினே இருக்கா, அதை விட முடியலையா? அதிகாலையில் ப்ரே பண்ணு, விட வெப்பார் இயேசு கிறிஸ்து. நீ டைரெக்டாக நம்ம அப்பா கிட்ட ப்ரே பண்ண முடியாது, ஏன்னா நம்முடைய சரீரம் அவ்வளவு பரிசுத்தமானது இல்லை. மகிமையில் பண்ணலாம், இப்போ பண்ண முடியாது. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. அப்போ நாமளும் பாவம் செஞ்சுட்டு இருக்கோம்.
பலவீனத்தில் விடுவோம். அவர் பட்ட பாடுகளினாலே, இயேசு கிறிஸ்துவே பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னா நாமளும் விலை தான் செய்வோம். ஒரு பலவீனத்தை விட்டு வெளியே வரும்போது திடீர்னு யாரோ ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஒரு கோபத்தை ஏற்படுத்தி நம்மளை வாயில் தவறி வரதான் செய்யும். தேவன் பேசுகிற மாதிரி பேசாமல் பிசாசு பேசுகிற மாதிரி பேசிடுவோம். உடனே சரண்டர் ஆகிடணும். கிறிஸ்து மூலமாக சரண்டர் ஆகிட்டேனா நீ தேவனுடைய வார்த்தைக்கு உபயோக பண்ணுறன்னு அர்த்தம். ஒருவேளை நம்ம இஷ்டத்துக்கு பிரகாரமே போனால் ஆபத்தில் போயிடுவோம். நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது. கோராகு புத்திரர் பாருங்க, மோசே சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியில பூமி 2ஆ பொளந்து, ஆபிராம், கோராகு புத்திரர், இன்னொரு அந்த ஒரு 3 சந்ததி அப்படியே பூமி 2ஆ பொளந்து உள்ள போய் மூடிடுச்சு. மோசேனுடைய வார்த்தைக்கு எதிராக நின்னவங்க. அது மாதிரி நாம் ஆயிடக்கூடாது. ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. இங்கே என்ன சொல்லியிருக்காரு? 44வது வசனம் 6வது அதிகாரத்தில் பிதா நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு. செலக்ட் பண்ணி இயேசு கிறிஸ்து கிட்ட, நம்ம ஆண்டவர்கிட்ட கூட்டின்னு வந்திருக்காரு. அவர் நம்மளை நிதானமாக போதிக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம குடும்பத்தில் உண்மையாக இருந்துட்டு போகணும். எப்படி இருக்கிறது? ஒரு மனைவி கிட்ட நீ உண்மையாக இருக்கணும். தவறி ஏதோ பேசிடுறியா, கொஞ்ச நேரம் கழிச்சு தேவனுடைய வார்த்தை உணர்த்துதா, போய் மன்னிப்பு கேளு. யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறல்ல. பஸ்ஸில் ஒருத்தர் காலை நம்ம மெரிச்சிட்டோம்னா என்ன பண்ணுறான்? சாரிங்க, சாரி பிரதர் அப்படின்றோம். அவங்ககிட்ட எல்லாம் சாரி கேட்க தோணுது. உன் கூட இருக்கிற மனைவி கிட்ட, உன்னுடைய பெத்த அப்பா அம்மா கிட்ட, உன்னுடைய சகோதரி கிட்ட சாரின்ட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு ஏன் தயக்கம் வருது? அவ்வளோ பிடிவாதமா? இங்கே கேட்டாதான் அங்கே மன்னிப்பு கிடைக்கும். கிறிஸ்துக்கிட்ட கேளு. கிறிஸ்துவை முன்னில வச்சு கேளு. அவங்க கெட்டவங்க தான், அவங்க அநியாயம் பண்ணவங்க தான், அவங்க துர்குணத்தை காமிச்சவங்க தான், அவங்க வேற காரியத்துக்காக பிசாசு பின்னாடி, அவங்களுடைய துர்குணத்துக்கு பின்னாடி இன்னைக்கு அலைகிறவங்க தான். அதை பார்க்கக்கூடாது. நான் பரிசுத்தமானவாட்டியாக மாறணும், அவ்வளோதான். இது சுயகுணம் இல்லை, இது தேவகுணம். இதை சுயகுணம்னு நினச்சிடாதீங்க, சரிங்களா? என்ன பண்ணோம்? நம்முடைய சுய சித்தத்தை என்ன பண்ணோம்? முழுசாக மறிக்க வைக்கணும். அப்படி பண்ணோம்னா நாம் என்ன பண்ணோம்? கிறிஸ்துவோட அங்கமாக மாறிட்டுருக்கோம். அவருடைய இடுக்கமான அடிச்சுவட்டில் நாம் நடந்துட்டுருக்கோம்னு அர்த்தம். இதில் பாடுகள் தான். கிறிஸ்துவ தேவ மனதாய் நடக்க விரும்பும் யாவரும் துன்பப்படுவார்கள் இருக்குது எபிரேயரில். அப்போ நீ கிறிஸ்துவுக்காக நடக்க வந்தா துன்பம் இருக்கும், ஆனால் தேவ சமாதானம் இருக்கும். உன்னுடைய முடிவு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். மகிமையில் இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு எனக்கு வேணுமா? வேணும். காது கொடுத்து கேளுங்க, சரிங்களா? காது கொடுத்து கேளுங்க. அதே மாதிரி உன் கணவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு கேளுங்க. நாம் செஞ்ச பாவம் அது மாதிரி கேளுங்க. அவங்களா கேட்கணுன்றதில்ல, நாமளா போய் கேட்கலாமே. அவங்க துர்குணத்துக்காராக இருக்கலாம், நம்முடைய தேவைகளை அவங்க பூர்த்தி செய்யாதவங்களா இருக்கலாம். நாம மன்னிப்பு கேளுங்க. ஒரு சகோதரி இருந்தாங்களா, அந்த சகோதரி என்ன பண்ணியிருக்காங்க? வேதத்தில் பாருங்க, பல பேர் இருந்திருக்காங்க துர்குணமா. நிறைய பேர் அப்படி காரணம் காமிக்கிறாங்க வேதத்தில். நாம் இப்போது ஒரு சில பேரை பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு கல்யாணமாகி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா அவருக்கு நல்லது செய்யலையாம், நல்லது செய்யாமல் 2ஆவது தரமாக கொடுத்துட்டாங்களாம். ஆனால் அவங்க தேவனுக்கு பிரியமாக தான் நடந்துட்டுருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவாராம்? அவர் விக்கிரகத்தை வணங்குறவர் தான். டெய்லி தொல்லை பண்ணுவாங்களாம். இவங்க கஷ்டப்பட்டு காசு சம்பாரிச்சிட்டுன்னு போய் கொடுப்பாங்களாம். ஆனாலும் அவர் என்ன பண்ணுவாராம்? அந்த காசை வாங்கிட்டு அவங்களுக்கே சோறு போடுறதுக்கு எண்ணி சோறு போடுவாராம். அவர் குஷ்டு ராத்திரியெல்லாம் அடிப்பாராம். இச்சைக்குரிய காரியத்துக்கு பயங்கரமாக பண்ணி அவங்கள வம்பாக பண்ணுவாராம். எல்லாம் பண்ணிட்டு அவங்க 2ஆவது தரமாக போகும்போது அந்த குழந்தைய தான் குழந்தைய மாதிரி அவர் குழந்தைய வளர்க்கும் போதும் அந்த குழந்தையே கேவலமாக பேசுமா. மனவேதனை தாங்க முடியாத சுமை. அப்பா கிட்ட வந்துட்டாங்க அவங்க. ஞானஸ்நானம், மனம் மாறுதலுக்கான ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க அவங்க. இப்போது தேவனுடைய குணத்தை அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க.
பாருங்க, அவங்க அந்த கல்யாணம் ஆன ஒரு 17 வருஷங்கிட்ட அவங்களுக்கு கரு நின்ன போதும் அவங்க மாமியார்லாம் சேர்ந்து அந்த கருவை அழிக்கிறதுக்காக ஒரு சில கொடூரமான மாமியார் மாதிரி அழிச்சிருக்காங்க கருவை. ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தை, அதாவது அவள் ஃபஸ்ட்டு மனைவிக்கு இறந்துட்டாங்க இல்லையா, அதுக்கு பெற்ற குழந்தைய இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதை விட்டுருவாங்கன்ட்டு கருவை அழிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க இன்றைக்கியும் அவங்க என்ன பண்ணுறாங்களா, அப்படி துரோகம் பண்ண மாமனார் மாமியாருக்கு கிறிஸ்துவ அறிஞ்சதுக்கு அப்புறம் கூட அப்புறமா இன்னும் ஆழமாக அன்பு செஞ்சு அப்பேற்பட்டவங்களுக்கு நல்லது செய்கிறாங்களாம். இப்போ அவங்க முடியாத, பேச முடியாத, ஒரு மாதிரி வேறு வழியில் என்னும் போது இப்போ அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு இன்றைக்கி வரல கண்ணியமாக பார்த்துக்கிறாங்களாம். அந்த கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்கள மதிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கணுமா? அது மாதிரி நம்ம இருக்கிறோமா? தேவனுக்காக தேவ பயத்தோடு இருக்கோமா? இன்றைக்கி உலகத்தானே பாருங்க நம்மளுக்கு போதிக்கிறான். உலகத்தானே அன்பு செய். நீ ஓனரா? நீ பெரிய ஓனரா? நீ ஓனர்ன்றதுனால ஒரு கேவலமாக என் பிள்ளைய பேசிடுவியா? நீ அன்பாக பண்ணிப்பாரு, நீ பொறுமையாக பண்ணிப்பாரு. என் புள்ள உங்ககிட்ட உண்மையாக அடிமையாக கூட வேலை செய்வான். அதிகாரத்தோடு பேசாத, ஒருத்தன் கூட வரமாட்டான். உலகத்தார் சொல்கிறான். கிறிஸ்துவை அறிஞ்சி, சத்தியத்தை அறிஞ்சி, சத்தியத்தில் நடக்கிற, சத்தியத்தில் போதிக்கிற சில வாலிப பிள்ளைகள் தன்னுடைய அப்பா அம்மாவை கிட்ட சேர்த்திக்கிறது இல்லை, தன்னுடைய மாமனார் மாமியாரை கிட்ட சேர்த்திக்கிறது இல்லை. அவன் பையன் மட்டும், அவன் பெத்த பையன் மட்டும் வேணும், அவனுடைய ஆஸ்தி வேணும், அவங்களுடைய அப்பா அம்மா வேணாம். என்ன நியாயம் இது? இதுதான் தேவனுக்கு பயப்படுற பயமா? பிரியமானவர்களே, நாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன பண்ணணும்? அப்பா அம்மாவை கனம் பண்ணணும். அப்பா அம்மாவை நீங்கள் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சு கனம் பண்ணணும். கூட பிறந்தவங்களுக்கு தூக்கி விடணும். இதுதான் தேவனுக்கு கீழ்ப்பட்டு, தேவனால் போதிக்கப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு அனுதினம் நடக்கிறது. தேவனுடமான பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்டு அதை உத்தம இருதயத்தோடு கேட்டு டெய்லி நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது நம்ம ஆபத்தில் விழமாட்டோம். கிறிஸ்து ஒரு இலக்கு வச்சிருந்தார்ல, தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட இருக்கிற அந்த பந்தய பொருள், அதை நோக்கி அப்படியே பார்த்ததுனால அவருக்கு பட்ட பாடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? அவருக்கு வழியாக தெரில. ஏன்னா நாம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் வந்துட்டா இந்த உலகமே விக்கிரகத்தை கும்பிடுது இல்லை, இந்த உலகமே தேவனை அறியாமல் ஓடுது இல்லை. கிறிஸ்தவம் கூட இதில் இருக்காங்க. இயேசு அப்பான்னு சொல்கிறவங்கலாம் அவங்களுக்கெல்லாம் போதிக்காம நம்மளை உட்கார வச்சு போதிக்கிறாருன்னா நம்மளை எவ்வளவு பெரிய பாக்கியவதி சிஸ்டர். நீங்கள் ஐஸ்வர்யவான், நீங்கள் ஐஸ்வர்யவான். நீங்கள் எப்படி நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறணும்? அவரை ருசி பார்க்கணும் இல்லையா? ருசி பாருங்க, அவருடைய அன்பை ருசி பாருங்க. இந்த பலவீனத்தை விட முடியலப்பா, எனக்கு விடாத, எனக்கு போது பரிசுத்தாவியை கொடுங்க, இதிலிருந்து ஜெயிக்க கொடுங்கண்ணா விசுவாசத்தோடு கேட்டா அது நடக்கும். இன்னைக்கு எனக்கு நடந்திருக்கு, இன்னைக்கு எனக்கு நடந்திருக்குல்ல, உங்களுக்கு நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஒரு துர்குணத்தை விடுங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தில் தேவன் இந்த பேசும்போது உங்களுக்கு உணர்த்துவார். குணாதிசயம் மாத்தினாதான் நீ கிறிஸ்தவன். ஞான ஸ்நானம் அடைஞ்சா இல்லை. ஞான ஸ்நானம் எங்கனாலையும் வாங்கியிருக்கலாம். அது ஒரு சில ஞான ஸ்நானம், குழந்தைங்களே ஞான ஸ்நானம்லாம் தேவன் கொடுக்க சொல்ல, அது இயேசு கிறிஸ்து கொடுத்தாங்களேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்ல எங்கேயுமே. இயேசு கிறிஸ்துக்கு எங்கே கொடுத்தாங்க? பேர் வைக்கிறதுக்கு தான் சிமியோன் தீர்க்கதரிசிக்கிட்ட போகிறாங்க. அவருக்கு ஒரு தேவன் வாக்கு கொடுத்தார், இந்த குழந்தைய ரட்சிகரை பார்க்காம நீ சாக மாட்டேன்னு. அவரும் பாருங்க அன்றைக்கி ஆசீர்வாதமான வார்த்தையாக சொன்னார், உன் இருதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும், நீ ரொம்ப கஷ்டப்பட போகிறன்றார். இது பல பேருடைய எழுச்சிக்கும் சில பேருடைய வீழ்ச்சிக்கும் காரணமாகும். சாத்தானுடைய மெயினில் இருக்கிறவங்களுக்கு வீழ்ச்சிக்கு, இந்த உலக சொத்துக்காக தன்னுடைய கற்பை விற்கிற எத்தனையோ பேருக்கு வீழ்ச்சிக்கு இவர் இருப்பார். ஒன்றும் இல்லாத இலக்குக்காக ஓடிடாத. இந்த உலகத்தினுடைய அழிவு நெருங்கிட்டு இருக்கு. சாத்தானுடைய ஆட்சிக்கு முடிவு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்திருக்கு பாத்தியா தேர்தல்? தேவன் தான் வச்சிருக்கிறார் இந்த காரியத்தை.
தேவன் தான் அனுமதிச்சிருக்கார். குடும்ப அரசியல் காணாம போயிடுச்சு இல்ல, ஒரே ஒரு வாய்ப்பு. அவர் கூட தேவன் அனுமதிச்சிருக்கார், அவ்வளவுதான். அவர் இன்னும் இயேசு அப்பான்னு தான் சொல்லுகிறாரு. இப்போ வந்திருக்கிற அந்த முதலமைச்சர் கூட அவருக்கும் தேவன் யாருன்னு தெரியாது. இருந்தாலும் அவர் உலகத்தாரா இருக்கிறார். அன்னை மரியாள் ஏத்துட்டு இருக்காரு. ஒரு சில காரியத்துக்காக பண்ணிட்டு சில விக்கிரகத்துக்கிட்ட கூட போயிட்டு இருக்காரு. அதனால அது தேவனுடைய ராஜ்யம் இல்லை, இந்த உலக தேவனுடைய ராஜ்யம் இல்லை. பிளாத்து முன்னாடி சொன்னார்ல, இந்த ராஜ்யம் இந்த இது இல்லை, ராஜ்யம் இல்லை, எனக்கு வேற ராஜ்யம் இருக்குன்னு சொன்னார் இல்லை. இது தேவனுடைய ராஜ்யமா இருந்தா நாம கண்ணீர் இருந்திருக்க மாட்டோம். நம்மளுக்கு நோய் இருக்காது, நம்மளுக்கு கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, எதுவுமே இருக்காது. மிருகம் சிங்கத்துக்கு பக்கத்தில் நாம் நடப்போம் பரலோக ராஜ்யத்தில். அதில் நாம தான் அதிகாரி, நாம தான் கிறிஸ்துக்கு பக்கத்தில் உட்காந்து நிற்கிற மணவாட்டி. மணவாட்டினா நீங்கள் தப்பாக நினச்சிருக்கூடாது சிஸ்டர், கல்யாணம் பண்ண பொண்டாட்டின்னு. அப்படி இல்லை, கிறிஸ்துவோட மகளா பக்கத்தில் ராஜ முடியை வச்சுட்டு உக்காந்து இந்த உலகத்தையே உன்னை ஏசனவங்க மத்தியில், உன்னை புறக்கணிச்சவங்க மத்தியில், உன்னை கேவலமாக பேசணவங்க மத்தியில், நீ உன்னை வீட்டுக்கே வராதுன்னு சொன்னவங்க மத்தியில் நீ ராஜாத்தியாக உக்காருவ. அந்த மகிமையை இப்போ நினச்சிப்பாரு. இது இப்போ இருக்கிற பாடெல்லாம் ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஒரு ஸ்பீக்கரு வேதமானவர்களே சில பேர் இருக்காங்களாம், பயங்கரமான பைபிள் சத்திய வசனத்தை பேசுகிறாரு. பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட போய் பேசிட்டு வர்றாரு. அங்கெல்லாம் போய் ப்ரே பண்ணுறாரு, அங்கெல்லாம் போயிட்டு என்னென்னவோ பண்ணுறாரு. ஆனால் தான் சொந்த அப்பா அம்மாவு கூட பேச மாட்டார், தான் சொந்த தங்கச்சிக்கிட்ட அக்கா கிட்ட பேச மாட்டார். அவங்க பேர் சபையில் இருக்கிறாங்க, நான் பேச மாட்டேன். ஆனால் இவர் சத்திய வார்த்தையை எங்கெங்கெல்லாம் போய் பேசுகிறாரு. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, உலகத்தார் பின்னாடி அவங்கள மாதிரி பேர் சேப்பில் இருக்கிற மாதிரி கூட அவர் இல்லை. அப்போ தேவன் இதை விரும்புகிறாரா? இவரா தேவனால் போதிக்கப்பட்டவர்? பிரியமானவர்களே, நம்ம என்ன பண்ணோம், அன்புடன் இருக்கணும். அன்னைக்கு பாருங்க, அந்த இமான் பிரதருக்கு சொன்னாங்களாம், யாரு அந்த குறிப்பிட்டவங்க சொன்னாங்களாம், உலகத்தார் சொன்னாங்களாம், நீ ஒரு ஓனரா இருக்கலாம், நீ ஒரு ஓனரா இருக்கலாம், அதிகாரம் பண்ணி இப்படி அப்படின்னு பேசி கடுமையாக பேசுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. நீ அன்பா பேசிப்பாரு, உனக்கு அடிமையாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆழமான வார்த்தை பாருங்க. யோவான் சுவிசேஷத்தில் சொன்ன மாதிரி, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொன்ன மாதிரி, 1 யோவான் 5 சொன்ன மாதிரி, தேவன் அன்பாக இருக்கிறார். அப்போ அவரால் போதிக்கப்பட்டவங்க நம்ம எப்படி இருக்கணும்? அன்பா போதி, அன்பு காமி. உன் பெத்தவங்கிட்ட அன்பே செலுத்த முடியல, நீ போய் எங்க ஊர் ஊரா போய் அன்பை காமிப்ப? ஊர் ஊரா போய் ஜெபம் பண்ணா உன் ஜெபம் கேட்கப்படுமா? அருவறுப்பு. உன் குடும்பத்தில் நீ உண்மையா இரு. உன் குடும்பத்துக்கே உன்னுடைய அப்பா அம்மாவை நீ வர வச்சு அவங்க கூட பேசல, உன் குடும்பத்துக்கே உன் மாமியார் அனுப்பிச்சு அவங்க குடும்பத்தை அன்பா உபசரிக்கலனா நீ பரலோக ராஜ்யத்தில் உன்னை வைப்பாரா? மாய்மாலம் பண்ண முடியாது, மாய்மாலம் பண்ண முடியாது. இங்கெல்லாம் உண்மையா அன்பை காமி, இல்லை காமிக்காத போ. நான் தேவன்கிட்டையும் இருப்பேன், பிசாசுக்கிட்டையும் இருப்பேன். நான் இப்படியும் இருப்பேன், நான் அப்படியும் இருப்பேன். நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவார், நம்மளை வாந்தி பண்ணி போட்டுருவார். நீ அனலாயிரு இல்லை குளிராயிரு, அனலுமாய் குளிருமா இருந்தா உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவார். நாம கிறிஸ்துவனுடைய அங்கமா? தேவன் போதிக்கிறத நம்ம அப்படியே கேட்கணும். சரிங்களா? கிருபையில் வளர்றதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அவருடைய தயவை பெற்றுக்கொண்டா போதும். உலகத்தார்கிட்ட எல்லாம் நம்மளுக்கு தயவு வந்துடும். இச்சைக்காக ஓட்டக்கூடாது. ஒருத்தன் பின்னாடி அவன் எனக்கு வீட வாங்கி தந்துடுவான், அவன் எனக்கு இதை பண்ணிடுவான், அவனுடைய பணம் இருந்தா அவன் எல்லாத்துக்கும் உதவி பண்றான், கூடும் பரலோக ராஜ்யத்தில் சேர முடியாது. உலகமே அவதூறா பேசும். அது வேணுமா? பரலோக ராஜ்யத்தில் அவருடைய மகளா ஆட்சி செய்ய வேண்டிய அந்த பாக்கியம் வேணுமா? என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை பற்ற அறிவிப்பு இந்த இது மூலமா வருது இல்லை? அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? ஒருத்தர் இந்த வார்த்தையை கேட்டு பழகணும்,
கிறிஸ்துவ ருசி பார்க்கணும். டெய்லியும் தேவன் மனசுக்குள்ளோ என்னை எதுக்காக தேவன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிருபியாக கொடுக்குறாரு. இன்றைக்காவது நான் மறமாறனா, இன்றைக்காவது மனம் திருந்து மாட்டேனான்ட்டு எனக்கு என்னுடைய கிறிஸ்து தகப்பனும் யாவே தகப்பனும் ஏக்கமாக இருக்கிறாங்களே. இன்றைக்கி நான் இந்த கெட்ட பழக்கத்தை குணாதிசயத்தை மாற்றிக்கிறேன். இன்றைக்கி இந்த கேவலமான கோபத்தை விட்டுடுறேன், ஈகோவை விட்டுடுறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம விடுறதுக்கு ப்ரே பண்ணால் போதும். அதுக்கான பலத்தை தருவார், கிறிஸ்து வாங்கி தருவார். நீ ஏன் பயப்படுற மகளே? நீ ஏன் பயப்படுற சகோதர சகோதரியே? கிறிஸ்துவோட பாடு. என் மேலே பாரத்தை வச்சிரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரும். இளைப்பாறுதல் எப்போ வரும்? கிறிஸ்துவ வசனத்தை உள்வாங்கி நீங்கள் அது பிரகாரம் நடக்க ஆரம்பிச்சிட்டா இங்கேயே இளைப்பாறுதலை கிறிஸ்து தருவார். நீங்கள் செஞ்சு பாருங்க. அமைதியாக உட்கார வச்சு பாடம் எடுத்துனுங்கிறார் நம்மளை. அப்போ நம்ம பாக்கியவதி இல்லையா? நம்ம பாக்கியவான்கள் இல்லையா? பாக்கியவதி தான், நம்ம பாக்கியவான்கள் தான். சரிங்களா? எனக்கு கடைசியாக ஒரே ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறோம். ஒருத்தர் ஒரு பாஸ்டர்கிட்ட உண்மையாக ஓடிட்டு இருந்தாராம். தன்னுடைய ஆட்டோ ஒரு கார் வச்சு அந்த பாஸ்டர் போகும்போது வரும்போது சபைக்கு தேவையான எலக்ட்ரிஷியன் பொருள் எல்லாத்தையும் செஞ்சிருந்தாராம். அவங்க இன்னைக்கு பெரிய நிலைமைக்கு ஆகிட்டாங்களாம். அந்த பாஸ்டர் அந்த சர்ச்சுக்காக தனக்கு கிடைக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு அவங்க நடத்துகிற அந்த சிறுவர் ஊழியம் வேதாகம பாடத்துக்கு எல்லாம் டெய்லி கொடுத்துருந்தாராம் காசு வறுமையிலையும். ஏன்னா அந்த சர்ச்சி பெருசாகணும், அதுக்கிற பசங்களுக்கு தான் சம்பாதிக்கிறது குடும்பத்துக்கு கூட கொடுக்காம சர்ச்சுக்கு கொடுத்துருந்தாராம். ஆனால் இப்போது கஷ்டப்படும் போது அங்கே பாஸ்டர்கிட்ட போய் கேட்டு, சார் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு கேட்டால் அந்த பாஸ்டர் சொன்னாரா, ஃபோனை எடுத்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு, நான் வேலையாக இருக்கிறேன், நீ பேசுமான்னு. அவங்க பையன் ஏகப்பட்ட பணத்தை எடுத்து வேறு ஸ்போர்ட்ஸுக்கு செலவு பண்ணுக்கிறாங்களாம். ஆனால் இவ்வளோ நாளாக உழைச்சி அதுக்கு லட்சக்கணக்கில் உழைச்சி கொடுத்த இந்த ஒரு ஆட்டோ ஓட்டுற இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுறாரு, அன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாராம். நல்ல நிலைமையிலே இருந்தோம்ல, சர்ச்சுக்காக குடும்பத்துக்கு செய்யாமல் எல்லாத்தையும் கொட்டி கொடுத்தாராம். இன்றைக்கி அதுலேருந்து ஒரு பாகத்தை ஸ்கூல் ஃபீஸுக்கு கொடுத்தா போதுன்னு ஏங்கும் போது கை விரிச்சிட்டாங்களாம். ஃபோன் எடுத்து கூட பேச மாட்டேன்றாங்களாம். இதுதான் சர்ச்சின்னு நினச்சிருந்தாரு. இன்னைக்கு அந்த இமான் பிரதர் சொல்லி அனுப்பிச்சாராம், 1 Corinthians 3:16, அது சர்ச்சில் பிரதர், அவங்க இயேசு அப்பான்னு கூப்பிட்றாங்க. ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிஞ்சாதான் நித்திய ஜீவன். அவங்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன், மற்றவங்க எல்லாருக்கும் இல்லை. அது தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்கள பார்த்து திருந்துவாங்க. அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் இப்போது அந்த குடும்பத்துக்காகவே செஞ்சவர்கிட்ட அந்த இமான் பிரதர் இந்த வசனத்தை வச்சு சொன்னதுக்கப்புறம் அவர் உணர்ந்தாராம், அந்த பாஸ்டர் அந்த குடும்பத்தை உயர்த்துறது முக்கியம் இல்லை, அவங்க சுயத்துக்காக ஓடி தன்னுடைய வீட்டை பெருசாக கட்டிக்கினாங்க. தன்னுடைய ஊழியம் சர்ச்சின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் ரத்தத்தை பிடிங்க காசு சேர்த்து பில்டிங்காக கட்டிக்கினாங்க. அந்த இமான் பிரதர் மட்டும் சொன்ன உடனே நீங்கள் தான், அதாவது தேவனுடைய ஆலயம், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செய்யுங்க. ஒரு சில சபைக்கு போனால் அந்த சபைக்குள்ள பேர் சபைக்கு போனால் 100-200, இங்கே ஒரு சில சபையில் 1500 கொடுத்தா தான் ஒன்று அங்கீகரிக்கிறாங்க. அப்போ நான் அங்கேயே போயிருக்கலாமேன்ட்டு சில பேர் போயிடுறாங்க. தெரியுமா? இவங்க தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறாங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு இவங்க ஒபே பண்ணுறாங்களா? அந்த இமான் பிரதர் அந்த இவர்கிட்ட சொன்னாராம், அந்த பாஸ்டரோட ஏமாந்தார் அவர்கிட்ட, இதுக்கு மேலே நீங்கள் உண்மையாக இருங்க, நீங்கள் வாங்க தேவனுடைய சத்தியத்தை உள்வாங்கி நீங்கள் கேரக்டரை மாற்றிக்குங்க, தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமானதை செய்வார்னு சொன்ன உடனே அவர் ஒபே பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். அதுக்கப்புறம் அவர் குரூப்பில், நம்ம குரூப்பில் தான் இருக்கார், அவரை குரூப்பில் சேர்த்தனதுக்கப்புறம் அவர் தினமும் வைராக்கியமாக ஓடுறாரு. ஆனால் நம்முடைய குரூப்பில் இருக்கிற இந்த வேத பாடம் சண்டேல 7 to 8 நடக்கும்போது நீங்கள் ₹1 கொடுக்க வேணாம், நம்முடைய சபையில் பில்டிங்கெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் கூப்பிட்றோம் நாங்கள், நீங்கள் காசு கொடுத்து எங்களையும் நீங்கள் பிச்சைக்காரனை ஆக்கிறாதீங்கன்றதுனால தான் காணிக்கை போட்டியே கிடையாது, தசம பாகமே கிடையாது, அந்நிய பாஷையே கிடையாது. வாங்க உக்காருங்க, நல்லா இங்கே இருக்கிறத சாப்பிட்டு திருப்தியாக போங்க, செல்ஃபோனை மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள் 1 மணி நேரம், இவ்வளோதான்.
இவ்வளோதான். ராஜ்யத்துக்குரிய காரியத்தை கேரக்டரை மாற்றுறதுக்காக நாங்கள் அழைக்கிறோம். கிறிஸ்துவோட கேரக்டரை நம்ம உள்வாங்கிறதுக்காக இப்பேற்பட்ட அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணோம்? அவருடைய வார்த்தைக்கு நம்ம கிறிஸ்துக்குள்ள வளர்ச்சி அடைய ஒப்புரவாங்க. மற்றவங்களோட நீங்கள் உலகத்தார் வேசித்தனம் பண்ணி பணத்தை சம்பாரிச்சு சொத்தை சம்பாதிக்கலாம். நீ பயப்படுறியா சகோதரி? பயப்படுறியா சகோதரா? அது வேணாம். அது அழிந்து போகிற உலகம். நாத்தம் முடிச்ச உடம்பு அழிஞ்சு போயிடும். உன் உடம்பு மகிமைக்குள்ள உடம்பா பரிசுத்தமான கிறிஸ்துவனுடைய மகளா விரும்புறியா? நித்தியமாக சந்தோஷமாக நிற்க விரும்புறியா? ஒபே பண்ணு, கீழ்ப்படி. இன்னைக்கியாவது ரட்சணிப்பு நாள். குணாசியை மாற்றிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணு? மாம்சத்தின் பிரகாரம் நடவாமல் பரிசுத்தாவி கிறிஸ்துவ மூலமாக பெற்றுக்கொண்டு அது பிரகாரம் நீ நடந்தேன்னா ஆவிக்குரிய சுவாபம் உனக்குள்ளே வந்துடும். ஆல்ரெடி வந்துடுச்சு. அதனால தான் நீ கேட்குறீங்க. ஆல்ரெடி கிறிஸ்துவனுடைய மகளா, பிதாவினுடைய மகளா நம்ம தேர்ந்தெடுத்துட்டார். கிறிஸ்துக்கிட்ட விட்டுருக்கார் நம்மளை. கிறிஸ்துவனுடைய ஸ்கூலில் நம்ம உட்காந்துன்னு பாடம் கேட்டுனுக்கிறோம். இப்போ ஒபே பண்ணால் போதும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முறியடிச்சிட்டார் 100%. இப்போ நியாயப்பிரமாணம் இல்லை, அன்பின் பிரமாணம். அன்பு அது ஒன்றுத்துக்காக கீழ்ப்படி. அன்புக்காக உன்னுடைய ஈகோவை விடு. எல்லார்கிட்டையும் ஒப்புரவாகு. தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பார். அவர் வாக்கு சொல்கிறவர், வாக்கு மாற மாட்டார். பிரியமானவர்களே, நாமோ அப்பேற்பட்ட ஒரு காரியத்திற்காக ஓடுவோம். அப்பேற்பட்ட சுவாபத்தை பரிசுத்த ஆவிக்குரிய கிறிஸ்துவை மாதிரி நடக்கக்கூடிய அந்த சுவாபத்திற்கு நம்மளை அர்ப்பணிக்கணும், ஒப்புரவு பண்ணிக்கணும். முற்றிலுமாக தேவனுடைய வாழ்க்கைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் நாம தான் ராஜாத்தி, நாம தான் கிறிஸ்துவனுடைய மனவாட்டி, கிறிஸ்துவனுடைய சகோதரியாக நிற்க போகிறீங்க. அப்பேற்பட்ட பாக்கியத்தை கிறிஸ்து மூலமாக தேவன் தர ஆசையாக இருக்கிறார். பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் தாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.